வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக இருக்குங்க. நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ தினமும் சிறிதளவு அதிகாலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இதனால் நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும் பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதாலையும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லாம் எதனால் ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். அதனோடய நம்ம அதிக நேரம் கண் வெளிக்கிறது, நிறைய அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாமிச உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால பலருக்கும் செரிமானம் தொடர்பான கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளணும் அதிகாலையில். இல்லைனா நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு அது மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியேற்றிவிடும். வாயு தொல்லை உங்களுக்கு இருந்தாலுமே அதை நீக்கிவிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுத்துரும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ் சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முன்னாடியே தடுத்துரும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சர்வ நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக, ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை நம்ம தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே நமக்கு வெளியேறிடும். ஸோ இதன் காரணமாக தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நம்ம நீக்கிக்கலாம். ஒருவேளை நமக்கு ரத்தத்தில் நச்சு கழிவுகள் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக தோள்களையுமே அது தொடர்பான நிறைய பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். ஸோ இதனால் நம்ம நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் நீக்கி கொட்டோம் அப்படின்னா சரும பளபளப்பு தன்மை நமக்கு கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான தோல் தொடர்பான குறைபாடுகளையுமே சரி பண்ணி கொண்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெறுவதற்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளீரோசிஸ் அப்படின்றது என்னன்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகளை படிய வச்சு அந்த ரத்த நாளங்கள் மூலமாக சுலபமாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோக்ளீரோசிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய வேதிப்பொருள், நார் சத்து எல்லாமே இருக்கு. ஸோ இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமலும் பார்த்துக்கொள்ளும். ஸோ இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதயத்துக்கு வேண்டிய அந்த ரத்த ஓட்டம் சீரான அளவில் போவதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கிறதுல தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குணப்படுத்திடும். டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு குறைந்து அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அது எல்லாத்தையுமே நமக்கு நீக்குவதற்கும் ஆபத்தான கிருமிகளை அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்யுது. ஸோ இதன் மூலமாக சளி, இருமல் இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக மூச்சு திணறல், ஆஸ்துமா, காச நோய் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நுரையீரலை நீங்கள்
ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தியுமே அதிகரிக்குது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு குறையும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வந்து தடுக்குங்க. ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிக மிகவும் அவசியங்க. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் நமக்கு வந்து கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, அந்த கருவிழிகளினுடைய அதில் திசுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது முன்னாடியே தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வெகுவாக குறைச்சிடும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு கூர்மையான கண் பார்வை வந்து பெற்றுக்கொள்வதற்கு, கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ அப்படி வந்து வலிமையான எலும்புகள் உருவாகணும்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது எடுத்துக்கொண்டவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அருந்து கொடுக்கும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியான ஒரு வலுவான எலும்பு அமைப்பை நம்ம வந்து பெறுவதற்கு தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கட்டுக்கோப்பாக உடல் எடையை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுதான் உண்மையும் கூட. அப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து நமக்கு வந்து குறைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சாத்தியப்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸுங்க. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.